ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்க எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள்ல கூட தேவனுடைய பெரிதான கிருபையினால உங்களோடு கூட பாவத்தை குறித்து தியானிக்கும்படியா வந்திருக்கிறேன். ஸோ நம்மளுடைய முதல் வீடியோ பார்த்துருப்பீங்க. அதோடைய கண்டினியூஷனாக தான் இந்த வீடியோ இருக்க போகிறது. ஆனால் என்னன்னா இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக பாவத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பிசாசானவன் எப்படி நம்மளை பாவத்துக்குள்ளே கொண்டு போகிறான், இந்த பாவத்தினால என்னென்ன காரியங்கள் நடக்கிறது, நம்ம ஏன் பரிசுத்தத்தை விட்டு விலகி போறோம், அதோட கூட பாவம் என்னென்ன வகையில பாவங்கள் இருக்கிறது அப்படின்றத கூட நம்ம பார்க்க போறோம். ஸோ அது ஒன்னா பார்க்க போறோம். ஏன்னா இந்த பாவம்ன்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானது. நம்மளோட பரிசுத்தத்தை கெடுக்கிறது தான் அந்த பாவம். நம்ம தேவ ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க கூடாதுன்றதுக்காக பண்ணுகிற ஒரு விஷயம் தான் பாவம், பிசாசனுடைய ஒரு மெயினான ஆயுதம். ஸோ அதனாலதான் நம்ம இந்த பாவத்தை குறித்து அதிகமா தியானிக்கணும். ஏன்னா அநேகர் பிசாசுடைய பாவக்கட்டுல இருக்கிறனால இந்த மாதிரி வார்த்தைகள் அவர்களை கண்டிப்பாகவே அது விடுவிச்சு அவங்கள பரிசுத்தத்துக்கு நேராக திருப்புன்னு சொல்லி நான் பெரிதாக விசுவாசிக்கிறேன் தேவனை. ஸோ நம்ம தேவனுடைய வார்த்தைகளை கடந்து சொல்லுவோம். முதலாவதாக நம்ம வாசிக்க போற வசனம் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியா இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். அப்போ இங்க பவுல் சொல்ற வார்த்தை என்னன்னா, எல்லாவற்றையுமே அனுபவிக்க எனக்கு என்ன அதிகாரம் உண்டு. ஸோ இந்த பூமியில பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாவற்றையுமே செய்யறதுக்கு அதிகாரம் உண்டு. நீங்க இதை செய்யக்கூடாது, இதை செய்யணும்னு சொல்லி உங்களை தடுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. ஆண்டவர் உங்களை ஒரு ஃப்ரீ வில் கொடுத்துருக்காரு, நீ எதை வேணா செய்யலாம். அதேனாலதான் ஆதாம் ஏவால ஏதேன் தோட்டத்துல ஆண்டவர் விட்ட போது ஆண்டவர் எல்லாத்தையுமே சாப்பிடுங்கன்னு சொன்னாரு. ஆனா நன்மை தீமை கனியை கூட, ஆனா அவங்க நன்மை தீமை கனியை சாப்பிடும் போது கூட ஆண்டவர் தடுக்கல. ஏன்னா அவங்க அதுக்கப்புறமா அதுக்கான ஒரு லெசன் இருக்கு, அது ஆவிக்குரிய காரியம் நிறைய இருக்கு. பட் நம்ம அதுக்குள்ள கடந்து போக போறது இல்லை. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நாம் இந்த பூமியில எல்லாவற்றையுமே செய்ய எனக்கு என்ன இருக்கு, அதிகாரம் உண்டு. பட் எதுவுமே நான் என்ன பண்ண மாட்டேன், நான் எல்லாவற்றையும் செய்யறதுக்கு அதிகாரம் உண்டு, ஆனாலும் எல்லாம் எனக்கு தகுதியா இராது. நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். நான் ஒன்றுக்குமே அடிமைப்பட மாட்டேன் அப்படின்னா, உலகக்குரிய காரியத்துல பாத்தீங்கன்னா இந்த பாவத்துல முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம எனக்கு என்ன பார்க்க போறோம்னா, மாஸ்டர்பேஷன், சுய இன்பம். இந்த காரியத்தை நாம் நிறைய பேர் கடந்து வந்திருப்போம். ஏன் இந்த காரியத்தை குறித்து நான் பேசுறேன், வெளிப்படையா பேசுறேன்னா, ஆண்டவராகிய தேவன் இதை பேசணும்னு சொல்லி என்னை உணர்த்தினாரு. ஏன்னா சில காரியத்தை குறித்து நாம பேசாம இருக்கும் போதுதான் அது அநேகமா நிறைய பேர் கான்சென்ட்ரேட் பண்ணாதனாலதான் என்ன ஆகுதுன்னா, அதை ஒரு பொருட்டாவே நினைக்காம அது பாவமே இல்லாத மாதிரி போய் கொண்டு இருக்கிறது. ஆனா அது ஒரு பெரிய பாவத்துக்கான ஒரு பயங்கரமான ஒரு வலியை வகுக்கிற காரியம் தான் இந்த மாஸ்டர்பேஷன், தட் இஸ் சுய இன்பம். அப்போ இந்த காரியத்தை குறித்து நான் ஏன் அதிகமா பேசணும்னு நினைக்கிறேன்னா, அநேக கிறிஸ்தவர்கள், அநேக வாலிபர்கள், அநேக திருமணமானவர்கள் இந்த பாவத்துக்குள்ள விழுந்துட்டு இது கரெக்ட்னு நினைச்சு அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா சயின்டிபிக்கா சில விஷயத்த அவங்க பேசும் பொழுது அது சரியான காரியங்கள் மாதிரி தெரியறதுனால அதை ஒரு தப்பாகவே நினைக்கிறது கிடையாது. அதனாலதான் அவன் பைபிள்ல போட்டிருக்கு, எல்லாவற்றையுமே செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு. அது இதுவும் இன்க்ளூடட் தான். பட் ஆனா இதெல்லாம் தகுதியா இருக்குமான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாகவே இருக்காது. ஏன் அது தகுதியா இருக்காது என்றால், அதே 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன்னா, என்னுடைய ஃபிளஷ் ஒடுக்கப்படணும், என்னோட ஃபிளஷ் கட்டுப்படுத்தப்படணும். ஏன் இந்த மாஸ்டர்பேஷன்ல அந்த ஃபிளஷ் என்ன பண்ண போகுதுன்னா, அநேக நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபிளஷ் நம்மளோட கண்ட்ரோல் இல்லாம போகும். இந்த மாஸ்டர்பேஷன் அப்படின்ற ஒரு காரியம் என்னன்னா, இதுல ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறதுனா ஸ்பிரிட் ஆஃப் மாஸ்டர்பேஷன், சுய இன்பத்தை உண்டாக்குற அசுத்த ஆவி. இதை நம்மளுடைய எங்க இருக்குன்னா, நம்மளுடைய கரங்கள்ல இருக்கும், நம்மளுடைய கைகள்ல இருக்கும். ஏன்னா அநேக நேரத்துல நாம அந்த தவறை செய்கிறதுக்கான முக்கியமான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய கரங்கள். நம்மளே அறியாம என்ன பண்ணிடுவோம், நம்மளுடைய தனிப்பட்ட நேரத்துல நம்மளுடைய கரங்களை பயன்படுத்துவோம். நம்மளோட தனிப்பட்ட நேரத்துல நம்மளுடைய கரங்களை பயன்படுத்தும் போது அது ஒரு சின்னதான ஒரு ஸ்பார்க் மாதிரி ஆரம்பிக்கும்.
அடுத்தது அது என்ன லெவலுக்கு போகும்னா சுய இன்பத்துக்கு போகும். ஏன் இது அடுத்த லெவலுக்கு போகுதுன்னா, இது சுய இன்பமா போகும்போது நாம் என்ன பண்ணுவோம்னா, கண்டிப்பாகவே அந்த சுய இன்பத்தை செய்யும் பொழுது ஏதாவது ஒரு காரியத்தை நினைத்துக் கொள்வோம். ஏதாவது ஒரு காரியத்தை நினைத்துக் கொள்ளும் பொழுது அது பாவமாய் மாறுகிறது. அப்போ நம்ம ஃபேண்டசிக்குன்னு ஒரு விஷயத்த யோசிக்கிறோம், ஆனா அது தேவனுடைய பார்வையில பாவமா மாறுது. இப்போ நீங்க சுய இன்பத்தை செய்யும் பொழுது, மாஸ்டர்பேஷன் நீங்க பண்ணும்போது கண்டிப்பாகவே ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து யாரையாவது குறித்து நம்ம ஃபேண்டசி பண்ணுவோம். அப்படி ஃபேண்டசி பண்ணும்போது அவங்க கண்டிப்பாக இன்னொருத்தருடைய மனைவியாகவோ இல்ல இன்னொருத்தருடைய ரிலேட்டிவாகவோ இல்ல யாராவது இருக்கலாம், இன்னொருத்தவங்களா இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது நீங்க அவங்களை குறிச்சு இச்சிக்கும் பொழுது நீங்க தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யுங்க. அவங்களோடு கூட நீங்க விபச்சாரம் செய்யுங்க. உங்களுடைய கண்களினால நீங்க ஒருத்தங்களை இச்சையோட பாத்தீங்கன்னாவே விபச்சாரம் செஞ்சுட்டீங்கன்னு ஆண்டு சொல்லியிருக்காரு. அப்ப நீங்க இருதயத்துல அதை பத்தி நினைச்சிட்டு நீங்க அந்த சுய இன்பத்தை செய்யும் பொழுது அது எவ்வளவு பெரிய ஒரு பாவமா போய்கிறது. நாம நினைக்கிறோம், நாம நம்மளுடைய வீட்டுல நம்ம அப்பா அம்மாவுக்கு தெரியாமலோ, நம்முடைய மனைவிக்கு தெரியாமலோ, இல்ல நமக்கு ரிலேட்டிவ்ஸ் தெரியாமலோ நம்ம இந்த காரியத்தை செய்கிறோம் என்பது. ஆனா தேவனுடைய பார்வைக்கு அது வெளியரங்கமா இருக்குது. ஏன்னா தேவனுடைய பார்வைக்கு சகலமும் என்னவா இருக்கு? வெளியரங்கமா இருக்கு. எதுவுமே மறைக்கப்படவே கிடையாது. ஏன்னா எல்லாவற்றையுமே தேவன் பார்க்கிறார். நம்ம 4 சுவருக்குள்ளதான் அந்த தப்பு செய்யணும்னு நினைக்கிறோம், ஆனா அதை தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். உன்னுடைய இருதயத்தின் எண்ணங்கள் எல்லாமே என்னவா இருக்கு? தேவனுடைய சமூகத்துல வெளியரங்கமா இருக்கு. இந்த வசனத்துல நான் என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்தணும். அப்போ என் சரீரம் எனக்கு ஒபே பண்ணணும். இப்ப நான் சுய இன்பத்தை செய்யும் பொழுது, நான் மாஸ்டர்பேஷன் பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னா, என்னுடைய சரீரம் எனக்கு ஒபே பண்ண போறது கிடையாது. ஏன்னா முதல்ல ஒரு படிதான் பாவம் உங்க வாசப்படியில படுத்திருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, எப்போ உங்களை விழுங்கலாமோ அது வகை தேடி சுற்றி கொண்டு இருக்கிறது. நீங்க அதுக்கான சான்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா அந்த பாவம் உள்ள வந்துடும். அது உள்ள வந்துருச்சுன்னா நீங்க உங்க சரீரத்தை ஒடுக்க முடியாது. மாறாக அந்த பாவம் உங்களுடைய சரீரத்தை ஒடுக்க ஆரம்பிச்சிடும். அது உங்களுடைய சரீரத்தை ஒடுக்க ஆரம்பிச்சுன்னா என்ன பண்ணும்னா, உங்களுடைய சரீரத்தை முழு கண்ட்ரோல்ல கொண்டு வந்துடும். இப்ப நீங்க அந்த பாவத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுடைய கண்கள் பாவத்துக்கு அடிமையா மாறிடும். நீங்க போற இடத்துல எல்லாரும் யாரையா பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ நீங்க பாத்தீங்கன்னா அவங்களை இச்சையோடு கூட பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அவங்களுடைய கண்களை பார்த்து பேச மாட்டீங்க, மாறாக அவங்களுடைய மற்ற உறுப்புகளை பார்த்து நீங்க பேச ஆரம்பிச்சிருவீங்க. சகல நேரத்திலுமே என்ன ஆகும்னா, நீங்க ஒருத்தரை பார்க்கும் போது அவங்களை இச்சையோடு கூட பாக்குற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவீங்க. ஏன்னா தட் இஸ் வாட் ஸ்பிரிட் ஆஃப் மாஸ்டர்பேஷன். அந்த சுய இன்பத்தின் ஆவி அப்படியாக உங்களை மாற்ற பண்ணிவிடும். உங்களுடைய எண்ணம் எப்படியா இருக்கும்னா, எப்போ எனக்கு பிரைவேட் ஸ்பேஸ் கிடைக்கும், நான் எப்போ சுய இன்பத்தை செய்யலாம் என்று அநேக நேரத்துல அந்த பிசாசு உங்களை தள்ளி கொண்டே இருக்கும். அந்த பாவத்தை செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் அந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அந்த சுய இன்பத்தை செய்யணும்னு சொல்லி உங்களுக்கு அதிகமாகவே என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், அந்த பிசாசு உங்களை உந்தி தள்ளி. அப்படியாக இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, நாம அந்த பாவத்தை செய்வதற்காக அநேக வழிமுறையை தேட ஆரம்பிச்சிடும். அதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் தான் மொபைல் போன். இப்ப நம்ம பழைய யூடியூப் வீடியோல பார்த்திருப்போம், போன்ல எப்படி நம்ம அடிக்ஷனா மாறி அது ஒரு பாவமா மாறுகிறது. இப்ப அதே போலதான் சுய இன்பத்தை செய்யும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு வீடியோவை பார்க்க ஆரம்பிப்போம். அது ஒரு இன்ஸ்டாகிராமோ ஒரு ஃபேஸ்புக்கோ இல்லை ஏதோ ரீல் பார்ப்போம். அதுல ஒரு பெண் அரைகுறையா வரதை பார்த்த உடனே உங்களுடைய இருதயத்தை என்ன தோணும், உடனே நீ மாஸ்டர்பேட் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த பிசாசு உங்க இருதயத்துல பேச ஆரம்பிச்சிடும். அது பேச ஆரம்பிக்கும் போது உங்களோட சரீரம் உங்களோட கண்ட்ரோல்ல இல்ல. ஏன்னா அது பிசாசுடைய கண்ட்ரோலுக்கு போய்விட்டதுனால என்ன ஆகும், நீங்க உங்களோட சரீரத்துக்கு கீழ்ப்படிந்து என்ன பண்ணிடுவீங்கன்னா அந்த பாவத்தை செய்து விடுவீங்க. ஏன்னா சரீரம் உங்களுக்கு கீழ்ப்படியில, நீங்க உங்க சரீரத்துக்கு கீழ்ப்படினால அந்த பாவத்தை போய் செய்வீங்க, தேவனுக்கு விரோதமா பாவம் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. இது அப்படியே படிப்படியா போக 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 என்ன ஆகும்னா, ஒரு சர்டன் பாயிண்ட்ல நீங்க செய்யறது தவறு என்பதை மறந்து விட்டு அதை இன்பமாக செய்ய ஆரம்பிச்சிருவீங்க, ஒரு பிளஷருக்காக செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. இது என்ன பண்ணும்னா, தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு உங்களை என்ன பண்ணுறோம், தூரமா கொண்டு போக ஆரம்பிச்சிடும். நீங்க தூரமா போக 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 ஆவியானவரோட தொடர்பு உங்களை விட்டு போக ஆரம்பிச்சிடும். அப்படி ஆவியான தொடர்பு உங்களை விட்டு போக ஆரம்பிச்சுன்னா நீங்க சுய மாம்சத்துல முடிவெடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. மாம்சத்துல நீங்க முடிவெடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா என்ன ஆகும்னா அந்த முடிவு தப்பா போயிடும். தேவனுடைய அனுகிரகம் உங்களை விட்டு தூரமா போயிடும். இந்த சுயபோகம் அப்படின்றது தேவனுக்கு பிரியமே இல்லாத ஒரு காரியம். சரீரமும் ஆவியும் என்னைக்குமே என்னவா இருக்குன்னா விரோதமா இருக்கு. அந்த வசனத்தை பார்ப்போம். 5 அதிகாரம் 16 வசனம் 17 வசனம்.
பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகளை ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. அப்போ உங்களுடைய சரீரமும் உங்களுடைய மாம்சமும் என்னவா இருக்குன்னா விரோதமா இருக்கு. இட்ஸ் அகெயின்ஸ்ட் ஈச் அதர். ரெண்டுமே ஒத்து போவாது. ஏன்னா தேவன் தெளிவா சொல்லியிருக்காரு, பரலோக ராஜ்யத்தை மாம்சம் என்றைக்குமே என்ன பண்ணாது, சுதந்திரத்துக் கொள்ளாது. அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய சரீரமும் உங்களுடைய ஆவியும் ரெண்டுத்துக்குமே விரோதமா இருக்கு, அகெயின்ஸ்ட் ஈச் அதர். அப்போ உங்களுடைய சரீரம் சொல்லுகிறதை ஆவி செய்யாது, ஆவி சொல்லுகிறதை சரீரம் செய்யாது. ஆவி சொல்றதை சரீரம் எப்ப செய்யாம போயிடும்னா, நீங்கள் மாம்சத்திற்கு கீழ்ப்படிந்தார்களா, அது மீன் பாவத்துக்கு கீழ்ப்படிஞ்சிட்டீங்கன்னா உங்களுடைய சரீரம் ஆவிக்கு கீழ்ப்படியாம போய்விடும். ஆவிக்கு கீழ்ப்படியாம போகிற சரீரம் தேவனுக்கு விரோதமாய் மாறிக்கொண்டே இருக்கும். ஏன் தேவனுக்கு விரோதமாய் மாறிக்கொண்டிருக்கிறது என்றால், பரிசுத்த ஆவியானுடைய தொடர்பு உங்களை விட்டு நீங்கிவிடும். தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்காம போய்விடுவீர்கள். தேவனுடைய சத்தம் கேட்கவில்லை என்றால் தேவ சித்தத்தை செய்ய முடியாது. தேவ சித்தத்தை செய்ய முடியல என்றால் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியாது. End of the day, your soul will go into hell. உங்களுடைய ஆத்மா நரகத்துக்கு போவது அதிக நிச்சயமா இருக்கு. ஏன்னா உங்களுடைய மாமிசம் என்ன பண்ணிருது, ஆவிக்கு விரோதமாய் போராட்டம் பண்ணி கொண்டிருக்கனால, அது மாமிசத்துக்கு விரோதமான காரியங்களை ஆவிக்கு விரோதமான காரியங்களை செய்கிறதுனால பாவத்துக்கு உங்களை தள்ளி கொண்டே போகும். எப்படி பாவம் வாசப்படல படுத்திருக்கோ அதே போல உங்களுடைய மாமிசம் ஆவிக்கு விரோதமாய் செய்து கொண்டே வரும். இப்ப இந்த மாஸ்டர்பேஷன் என்ன பண்ணும், அடுத்து போனோகிராஃபிக்குள்ள கொண்டு போகும். நீங்க பான் வீடியோஸை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்கு எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ, உங்களோட மொபைல் போனை நீங்க எடுக்கும் போதோ, உங்களோட லேப்டாப்பை நீங்க எடுக்கும் போதோ, உங்களுடைய எண்ணங்கள் எப்படியா இருக்கும்னா, நான் அந்த வீடியோவை பார்க்கணும், அந்த வீடியோவை நான் பார்க்கணும், நான் மாஸ்டர்பேட் பண்ணணும், நான் சுய இன்பத்தை செய்ய வேண்டும் என்று உங்களை என்ன பண்ணும்னா, அது உங்க மைண்ட்ல பேசிக்கொண்டே இருந்து உங்களை அடுத்த பாவத்தை செய்து கொண்டே இருக்கும். இது செய்யறதுனால என்ன ஆகுதுன்னா, சொன்னபடி நீங்க செல்லுகிற இடத்துல எல்லாம், நீங்க வெளியே போகும்போது, நீங்க ஒரு வண்டியில டிராவல் ஆகும் போது, உங்க வேலை ஸ்தலத்துல நீங்க நடக்கும் போது, போகும்போது, நீங்க மற்ற ஆப்போசிட் ஜெண்டரை நீங்க பார்க்கும் பொழுது அவங்களை இச்சையோடு கூட பார்ப்பீங்க. நீங்க இச்சையோடு பார்க்கும்போது அவங்களோட கூட நீங்க விபச்சாரம் செய்றீங்க. சரீரத்தின் வழியாக நீங்க விபச்சாரம் செய்யல, உங்களுடைய கண்களின் வழியாகவே விபச்சாரம் செய்றீங்க. நீங்க பாக்குற ஆப்போசிட் ஜெண்டர், they could be married to someone else. அவங்க வேற யாரோ திருமணம் செய்யப்பட்ட மனைவியா இருக்கலாம், வேற யாருடைய உறவுல இருக்கலாம். ஆனா நீங்க அவங்களுக்கு விரோதமா விபச்சாரம் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க உங்களை அறியாம. இது தேவனுக்கு பிடிக்கவே பிடிக்காத காரியம். ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்தை என்னைக்குமே மாம்சம் சுதந்திரத்து கொள்ள போதில்லை. அதே போல தேவனுடைய ராஜ்யத்தை பாவம் என்னைக்குமே சுதந்திரத்து கொள்ள போவதே இல்லை. ஏன்னா பரிசுத்தம் இருக்க இடத்துல அசுத்தம் இருக்க முடியாது, பாவம் இருக்க இடத்துல பரிசுத்தம் இருக்காது, பரிசுத்தம் இருக்க இடத்துல பாவம் இருக்காது. அப்ப நம்ம யாருக்கா அடிமையா இருக்கிறோம் என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். ஏன் இந்த காரியத்தை குறித்து நான் பேசுறேன்னா, அநேகர் இந்த காரியத்தை குறித்து பேசாம போகிறதுனாலதான் அநேகர் வாலிபர்கள், திருமணமானவர்கள் பாவத்துக்குள்ள உள்ள அநேக ஊழியக்காரர்கள் கூட இந்த பாவத்துல விழுகிறார்கள். பவுல் அன்னைக்கு சொல்லியிருப்பாரு, உங்களால உங்க சரீரத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும்னா தயவு செய்து திருமணம் செய்திருங்கன்ட்டு. அப்படி இருக்கும்போது வாலிபரா இருக்கிற நேரத்துல நம்மளால திருமணம் செய்திருக்க முடியாது. ஏன்னா நம்ம ஒரு சர்டன் பாயிண்ட்டை தாண்டினதுக்கு அப்புறம் நமக்கு திருமணம் நடக்கும். அந்த சூழ்நிலையில அநேகர் இந்த பாவத்துக்குள்ள விழுறார்கள். இது என்ன ஆகும்னா, இந்த பாவத்தை விழுறும் போது நாம இன்னொருத்தவங்களையும் என்ன பண்ணிடுவோம், கரெக்ட் பண்ணிடுவோம். இந்த பாவத்தினால நம்மளுடைய நண்பர்களை கூட இந்த பாவத்துக்குள்ள விழ வச்சு இன்னொரு ஆத்மா நரகத்துக்குள்ள போறதுக்கும் நம்ம காரணமாயிடுறோம். நம்மளுடைய ஆத்மாவே நம்ம நரகத்துக்குள்ள தள்ளும் பொழுது இன்னொருத்தருடைய ஆத்மாவையும் அப்படி நரகத்துக்குள்ள தள்ளுறதுனால என்ன ஆகுதுன்னா, தேவனுடைய கோபாக்னி அதிகமா நம்ம மேல வந்துட்டு இருக்கு. நான் ஒருத்தனை நல்ல வழியில கொண்டு போனோம்னா தேவன் சந்தோஷப்படுவாரு. ஆனா ஒருத்தனை தீமையான வழிகளை கொண்டு வந்தோம்னா தேவன் கோபம் தான் கொண்டுவாரு. சோதம் கொமோரா பட்டத்துல என்ன நடந்தது உங்களுக்கே தெரியும். அங்க அதிகமான பாவங்கள் நடந்தது. தேவனுடைய அந்த பாவம் தேவனுடைய சமூகத்தை தொட்டனால அந்த இடத்தை அழிச்சு போட்டார் ஆண்டவர். அதே போல பாவத்துக்குன்னு ஒரு கணக்கு வச்சிருக்காரு ஆண்டவர். நம்ம செய்கிற பாவத்தை ஆண்டவர் பார்த்து கொண்டே இருப்பாரு, பொறுத்து கொண்டே இருப்பாரு. அது என்னைக்கு ஒரு சர்டன் பாயிண்ட் ரீச் ஆகுதோ தேவனுடைய கோபாக்னி வர ஆரம்பிச்சிடும். அந்த கோபாக்னி, தேவனுடைய கோபாக்னி வந்துச்சுன்னா உங்களால தாங்க முடியாது. குமாரன் கோபம் கொள்ளாமலே குமாரனுடைய கோபத்தை யாருமே பார்க்க கூடாது. தேவன் எவ்வளவு இரக்கமா இருக்கிறாரோ அதே போல அவர் கோபம் கொண்டார் என்றால் அது ரொம்ப மோசமா இருக்கும். ஏன்னா அவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு
கோபம் தான் தேவனிடத்துல இருந்து வரும், குமாரன் இடத்துல இருந்து, அதாவது இயேசு கிறிஸ்துவ இடத்துல இருந்து. அதனால நீங்க இந்த பாவத்தை செய்கிறதெல்லாம் வந்து ஒரு கிராண்டடா எடுத்துக்க கூடாது. இந்த பூமியில இருக்கிறோமே, இப்போ அநேகர் இந்த பாவத்தை செய்யும் போது ஃப்ரெண்டு செய்யறான், இல்ல அவன் செய்யறான், அவனே செய்யறானே, அதனால என்ன ஆகுது, அவன் செய்யறான் நானும் செய்யறேன் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ள போயிடாதீங்க. ஏன்னா அவனுடைய ஆத்மா பரலோகத்துக்குள்ள போதா நரகத்துக்குள்ள போதான்றது அவன் கணக்கு ஒப்பிக்க போறான். உங்களுடைய ஆத்மாக்கு நீங்க தான் கணக்கு ஒப்பிக்க போறீங்க. அப்போ உங்களுடைய ஆத்மா பரலோகத்துக்குள்ள போதா நரகத்துக்குள்ள போதான்றதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா நீங்க தான். அவன் பாவனை செய்யறானே அதனால நானும் பாவம் செய்யறேன்னு சொன்னா அவன் நரகத்துக்கு போனா நீங்க நரகத்துக்கு போவீங்களா? இல்ல. அநேக கிறிஸ்தவர்கள் இந்த தவறை செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த காரியத்தை நீங்க மாற்றிக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி உங்களோட சோசியல் மீடியாவும் சரி, உங்களுடைய மொபைல் போனை நீங்க எதுக்காக பயன்படுத்துறீங்க? நீங்க பேசுறதுக்கு, மெசேஜ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அநேகர் உங்க வீட்டுல தெரியாம உங்களோட இன்ஸ்டாகிராம்ல நீங்க ரீல்ஸ் பாக்குறீங்க. சொன்ன மாதிரி ஒரு ரீல் தான் ஆரம்பிக்கும். முதல்ல ஒரு நார்மலா ஒரு ரீல பார்ப்போம், அதுக்கு அடுத்தபடியாக கொஞ்சம் அசுத்தமான ஒரு வீடியோ வரும், அதுக்கப்புறம் முழுமையா அசுத்தமா வரும். அதை பார்க்க ஆரம்பிச்சோன்னா உங்களோட இருதயம், உங்களுடைய எண்ணம் பாவத்தை செய்ய தூண்ட ஆரம்பிச்சிடும். அது தூண்ட ஆரம்பிச்சதுன்னா உடனடியாக நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இந்த பாவத்துக்குள்ள விழ ஆரம்பிச்சிருவீங்க. அடுத்ததாக ஒரு வசனத்தை வாசிப்போம். கலாத்தியர் 5:22, 23. 22-23. ஆவியின் கனியும் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. அப்ப இங்க என்ன பாத்தீங்கன்னா, இச்சை அடக்கம்ன்றது ஆவியின் கனி. நீங்க பசுத்த ஆவியானவர் பெற்றவர்களா இருந்தீங்க என்றால் கண்டிப்பாகவே உங்க இடத்துல இச்சை அடக்கம் இருக்கும். நான் உங்ககிட்ட போன வீடியோல சொல்லியிருப்பேன் நம்ம எப்படி பாவத்தை மேற்கொள்ளணும்ட்டு. பாவம் இருக்க இடத்துல நாம பிரவேசிக்கவே கூடாது. ஏன் பிரவேசிக்க கூடாதுன்னா, நம்மள பாவம் ஈஸியா கீழே தள்ளிரும். பாவம் இருக்குது என்பது தெரிஞ்சாவே உடனே நெத்த விட்டு போயிடணும். அப்போ இந்த பாவத்தை நான் எப்படி மேற்கொள்ள முடியும்னா, ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ரிபியூக், கடிந்து கொள்ளணும். அந்த ஸ்பிரிட் ஆஃப் மாஸ்டர்பேஷன் நீங்க கடிந்து கொள்ளணும். ஏன்னா உங்களுடைய கரங்கள்ல தான் அந்த ஸ்பிரிட் இருக்கும். ஏன்னா அதுதான் உங்களை பாவம் செய்யறதுக்கு ஆரம்பிக்க இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா தொட ஆரம்பிச்சு அது அடுத்த லெவலுக்கு போய் அது ஒரு சுய இன்பமாகவோ இல்ல மாஸ்டர்பேஷனோ மாறிடும். அப்போ இந்த கையில இருக்க அந்த ஸ்பிரிட்டை இயேசுவின் நாமத்தினால் நான் கடிந்து கொள்கிறேன்னு சொல்லி நீங்க கடிந்து கொள்ளணும். யூ ஹேவ் டு ரிபியூக் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அப்பதான் அந்த பிசாசு உங்களை விட்டு போகும். அப்படி போனாதான் உங்களுடைய இருதயம் தெளிவாகும், உங்களுடைய சிந்தனை தெளிவாகும், தேவனுடைய சத்தத்தை கேட்க ஆரம்பிப்பீங்க, தேவனுடைய சமூகத்துக்கு நேரா போக ஆரம்பிப்பீங்க, தேவனுடைய வசனத்தை வாசிக்க ஆரம்பிப்பீங்க, பசுத்தாவினுடைய கனெக்ட் நீங்க மறுபடியும் பெற்ற தேவனுடைய சமூகத்தை, தேவனுடைய சித்தத்தை செய்ய ஆரம்பிப்பீங்க. அப்படி இருந்தா மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம என்ன பண்ண முடியும், பிரவேசிக்க முடியும். அப்பதான் உங்களுக்கு பசுத்தாவின் நிரப்புதல் வரும். நிரப்புதல் வந்தாதான் ஆவியின் கனிகள் வரும். அந்த ஆவியின் கனிகள்ல இச்சை அடக்கணும்ன்ற ஒரு விஷயம் வரும். அடுத்தபடியாக ஒரு வசனத்தை வாசிப்போம். அதே கலாத்தியர் 5:24. கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தினும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள். அப்போ உங்களுடைய மாம்சத்தின் இச்சை, இப்ப இந்த மாஸ்டர்பேஷன் ஒரு டாபிக் நான் எடுத்து பேசுறேன். இதுக்கப்புறம் மாம்ச இச்சை அநேகருக்கு, அதை குறித்து நான் வரும் வீடியோவில் உங்களோட தேவ சித்தமானால் நான் பேசுறேன். அப்போ இந்த மாம்ச இச்சையில மாஸ்டர்பேஷன் ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்ணணும், சிலுவையில அறைந்தாகணும் இயேசுவின் நாமத்தினால. அதை அறைந்தால் மாத்திரமே தான் நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அப்ப இந்த சுய இன்பம் என்ற மாமிச இச்சையை நாம் சிலுவையில அறைய கட்டாயமா அரைஞ்சா மட்டும்தான் பல்லவ ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆவியை உடையவர்களா இருந்தீங்கன்னா செஞ்சுதான் ஆகணும். என்னால மேற்கொள்ள முடியலன்னா அந்த இன்ஸ்டாகிராம் ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணுங்க, அந்த ஃபேஸ்புக் ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. உங்களுக்கு எது இடரலா இருக்கோ அதை அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. உங்களுக்கு எது இடரலா இருக்கோ அதை நீங்க பார்க்காதீங்க. நீங்க வண்டியில போய் கொண்டிருக்கும் போது உங்களுடைய கண்கள் இச்சையா மாறுதா, இயேசுவின் நாமத்தினால் என் கண்களை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கண்களை பார்க்காதீங்க, சாரி, எந்த ஒரு பெண்ணையும் பார்க்காதீங்க. உங்க முன்மதாக ஒரு பெண் என்ன உங்ககிட்ட பேசுறாங்களா, உங்க கண்கு இச்சிக்குதுன்னா உடனே கண்களை கீழே குனிஞ்சு அவங்க முகத்தை பார்த்து பேச முடியல, தரையை பார்த்து பேசுங்க. நான் அநேகர் ஊழியரை பார்த்திருக்கேன், நிறைய ஊழியரை பார்த்திருக்கேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கணவன் மனைவியா நம்ம செல்லும் பொழுது அவங்க ஒண்ணு எங்களை பார்த்து பேசுவாங்க, இல்லைன்னா தரையை பார்த்து பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் பிசாசானன் எந்த வழியில வேணாலும் அவங்க இச்சைக்குள்ள கொண்டு போலாம். ஏன்னா பாவம் என்பது வாசல் படியில படுத்து கொண்டு இருக்கிறது. அப்படி இருக்கிற போது நம்ம அநேக நேரத்துல பாவத்துக்குள்ள விழுந்து விடக்கூடாதுன்றதுக்காக அநேக ஊழியர் என்ன பண்ணுவாங்கன்னா தரையை பார்த்தே பேசுவாங்க, அவங்க முகத்தை பார்த்தே பேச மாட்டாங்க. ஏன்னா இது முகத்தை பார்த்து பேசாதனால அவங்க ஏதோ வீக்கானவர்கள் இல்ல, பாவம் அவ்வளவு மோசமானது. இதுல நம்ம வெக்கப்படுறதுக்கான எந்த ஒரு காரியமும் இல்லை. ஒரு பாவம் நடக்கிற ஒரு இடம் இருந்துச்சுன்னா அங்க இருந்து நம்ம விலகி போறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை. இதுல ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூ எதுவும் வரப்போறது கிடையாது. ஏன்னா உங்களுடைய ஆத்மாவை காத்துக்கொள்வது அவ்வளவு முக்கியம்.
உங்களுக்கு விருப்பம் இல்லாம, உங்களுடைய ஆத்மாக்கு விருப்பம் இல்லாத காரியம், உங்க ஆத்மாவை நரகத்துக்கு தள்ளுகிற காரியம் உங்கள் கண்களுக்கு முன்பதாக இருந்ததுன்னா அதை நீங்க செய்யவே வேண்டாம். அங்க நின்னு அதை ரெசிஸ்ட் பண்றேன்ற எந்த ஒரு ரிஸ்கையுமே எடுக்க தேவை கிடையாது. நீங்க அந்த இடத்த விட்டு விலகி போறது ரொம்ப நல்லது. அப்போ உங்க மொபைல் போன்ல உங்க பாவத்தை தூண்டி உங்களை மாஸ்டர்பேஷனோ இல்ல சுய இன்பத்தை செய்ய வைக்கிற காரியங்கள் உங்க மொபைல் போன்ல எதா இருந்துச்சுன்னா அதை இயேசுவின் நாமத்துல டெலீட் பண்ணிருங்க. அது தேவை கிடையாது. அதை வச்சு உங்களோட பிரோஜனம் கிடையாது. ஏன்னா அதை வைத்து உங்களுடைய ஆத்மா நரகத்துக்கு போறதை காட்டிலும் அதை வெட்டி தூக்கி போறது நலமா இருக்கும். ஆண்டு சொல்லியிருக்காரு, உங்களுடைய கண் உங்களுக்கு இடர்ல இருந்தா தூக்கி போடுங்க, ஒரு கை இடர்ல இருந்தா அதை வெட்டி போடுங்க சொல்லியிருக்காரு. காரணம் என்னன்னா அது உங்களுக்கு தேவை கிடையாது. தேவையில்லாத ஒரு காரியத்தை உங்க மொபைல் போன்லயோ உங்களோட லேப்டாப்லயோ நீங்க வைத்துக்கொள்ள வேண்டாம். தேவையில்லாத நட்பு கூட வச்சுக்க தேவையில்லை. ஏன்னா உங்களுடைய நண்பர்கள் உங்களை பாவத்தை செய்ய தூண்டுகிறாரா இருந்தா அவர்களை கட் பண்ணி போடுங்க. கட் பண்ணி போடுங்கன்னா அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணுங்க. ஏன்னா தேவையில்லை. உங்களுடைய ஆத்மாவை அவர்கள் மூலியமாக நீங்க நரகத்துக்குள்ள தள்ளிடுவீங்க. ஏன்னா நம்மளுடைய மாம்ச இச்சையை நம்ம சிலுவையில் அறிய கடனாளிகளா இருக்கு. நம்ம பண்ணிதான் ஆகணும். நம்ம கிறிஸ்துவை பின்பற்ற நினைச்சோம்னா நம்மளுடைய மாம்ச இச்சையை என்ன பண்ணும், சிலுவை அரைஞ்சுதான் ஆகணும். அப்படி அரைஞ்சா மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள நம்ம என்ன பண்ண முடியும், பிரவேசிக்க முடியும். இதை நம்ம கவனமா பார்க்கணும் பிரியமானவர்களே. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அநேகர் இதை பார்க்காம போகிறதுனால அநேகர் இந்த பாவத்துக்குள்ள விழுகிறார்கள். அநேகர் இந்த பாவத்துக்குள்ள விழுறதுனால தங்களுடைய பரிசுத்தத்தை இழந்து விடுறார்கள். ஒரு கில்ட் ஃபீலிங் வந்துடும். அவர்கள் முதலாவதாக அந்த பாவத்தை செய்யும் பொழுது அவங்களுக்கு ஒரு கில்ட்னஸ் வந்துடும். ஐயோ இந்த நான் பாவத்தை செய்துட்டேனேன்னு முதல் நாள் உங்களுக்கு கில்ட் வரும். அடுத்தடுத்து அந்த கில்ட் கம்மியாயிட்டு போகும். ஒரு சர்டன் பாயிண்ட்ல உங்களுக்கு கில்ட்டே இல்லாம அந்த பாவத்தை நீங்க செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. நான் பாவத்தை செய்யறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க, வேதத்தை வாசிக்க மாட்டீங்க, தேவனுடைய சமூகத்துல உட்கார மாட்டீங்க, தேவனுடைய திருவிருந்து பந்தியில உட்கார மாட்டீங்க. ஏன்னா நான் பாவம் செய்யறேன். இது எல்லாமே பிசாசுக்கு என்னன்னா ஒரு ஆடட் அட்வான்டேஜ், உங்களை தேவனை விட்டு விலக்கி கொண்டு வர்றதுக்கு. இதை சொல்லி உங்களோட இதயத்துல அவன் பேசி 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 என்ன பண்ணிடுவான்னா தேவனுடைய சமூகத்தை விட்டு பிரிச்சு எடுத்துருவான். நீங்க சுத்தமாவே தனியா மாறிடுவீங்க. உங்களுக்கு உதவி செய்வதற்கு தேவன் இருக்க மாட்டாரு, யாருமே இருக்க மாட்டாங்க. பரிசுத்தனுடைய கைடன்ஸ் இல்லாம போயிருவீங்க. தனி மரமா ஆயிட்டு உங்களை பிசாசு முழுமையாய் உங்களை ஆட்கொண்டுருவான். பாவம் என்பது ஒரு பிசினை போலது. அது ஒன்ஸ் ஒரு டைம் பிடிச்சிருச்சுன்னா அது விடுறது ரொம்ப கஷ்டம். இந்த மாஸ்டர்பேஷன் அடிக்ஷன்ல மாட்டிக்கொண்டிருக்க அநேக வாலிபர்கள் அதுல வெளியே வர முடியாம தவித்து கொண்டிருக்கிறார்கள். நான் இன்றைய தினத்துல உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனால அந்த பிசாசை நீங்க ரிபீக் பண்ணிதான். இயேசுவின் நாமத்தினால அந்த மாஸ்டர்பேஷன் ஸ்பிரிட்டை நீங்க கடிந்து கொள்ளுங்க. இன்னைக்கே ஜெபத்துல ஆண்டவரே சமூகத்துல போய் நில்லுங்க. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே இந்த காரியத்தை மேற்கொள்வதற்கு தேவன் எனக்கு உதவி செய்வீங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபம் பண்ணா ஆண்டவர் கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்காரு. ஆண்டவர் என்னைக்குமே நம்ம ஜெபத்தை கேட்கிறார். நீங்க மாறணும்னு சொல்லி உங்களுடைய இருதயத்துல அந்த எண்ணம் அந்த வாஞ்சை இருந்திருந்தால் தேவனாகிய கர்த்தர் உங்களை மாற்ற வல்லவரா இருக்கிறார். அநேக நேரத்துல நம்ம பாவத்துல விழுவதற்கான சூழ்நிலைகள் வரும். ஆனாலும் நீங்க ஜெபிச்சீங்கன்னா அந்த சூழ்நிலையை மாற்ற தேவன் வல்லவரா இருக்கார். அடுத்தபடியாக மத்தேயு 26:41 நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அப்போ நம்ம சோதனைக்கு உட்படக்கூடாதுன்னா என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். எந்தெந்த நேரத்துல உங்களுக்கு இந்த டெம்டேஷன் வருது, நீங்க வண்டியில போகும்போது உங்களுடைய கண்களினால ஏதாவது ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ இச்சிக்கணும்னு உங்க கண் சொல்லுச்சுன்னா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னோட கண்களுக்கு வேலி வையும், என் கண்களுக்கு காவல் வையும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அந்த கண்கள் அவ்வளவு அவ்வளவு மோசமான ஒரு கண்கள். ஏன்னா அது ஆண்டவருடைய காரியத்தை பார்க்கறதை காட்டிலும் அசுத்தமான காரியத்தை பார்க்கறதுக்கு அநேக காரியங்கள் வந்துவிட்டது. நீங்க பாவம் செய்யணும்னு சொல்லி செய்ய தேவையில்ல. நீங்க சும்மா வெளியே போனீங்கன்னா ஈஸியா பாவம் செஞ்சிருவீங்க. ஏன்னா உலகம் அவ்வளவு மோசமாய் கொண்டிருக்கிறது. அநேகர் என்ன உடை அணிய வேண்டும் என்பது தெரியாம இன்னொருத்தங்களை பாவத்துக்கு இடரலாக்கும்படி அநேகர் உடையை தடுத்து கொண்டு போறதுனால அந்த அவங்கள பாக்குறதுனால கூட பாவத்தில் விழுந்துருவாங்க. அநேகருக்கு என்ன ட்ரெஸ்ஸை போடணும்ன்றது தெரியாதனால அவங்க இன்னொருத்தனுடைய பரிசுத்தத்துக்கு இடரலா மாறுறாங்க. அவங்க மூலியமா இவன் பாவம் செய்து இவனுடைய ஆத்மாவும் நரகத்துக்கு போகுது. அவன் இடரலா இருக்க அவனும் ஆண்டவர் கணக்கு கேட்பார். அப்போ நாம என்ன வஸ்திரத்தை தரிக்க வேண்டும் என்பதும் தேவனுடைய திட்டமா இருக்கு. நம்ம என்ன தகுதியான வஸ்திரத்தை தரித்துக்கொள்ளணும். நாம இன்னொருத்தருக்கு இடரலா இருக்கவே கூடாது. ஒருத்தங்க பாவம் செய்யறதுக்கு நாம காரணமா இருக்கக்கூடாது. ஏன்னா அதையுமே தேவன் கணக்கு கேட்பார். நீங்க எதை வேணாலும் நான் போட்டுக்கலாம், இது 21st செஞ்சுரி, இங்க ஈக்குவாலிட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடையை தடுத்து கொண்டோம்னா தேவனுக்கு கணக்கு ஒப்புங்க. எண்ட் ஆஃப் த டே நீங்க மறிச்சீங்களா உங்களுடைய ஆத்மாவை அக்னிக்குள்ளேயும் பரலோகத்துக்குள்ளேயும் கொண்டு போறதுக்கு தேவனுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது அவர் தான் நியாயத்திருக்க போறாரு. நீ என்ன வேணா இந்த உலகத்துல ஒப்பேத்திக்கலாம்,
என்ன ரீசனா அந்த உலகத்துல சொல்லிக்கலாம். உன்னுடைய அப்பாவை வாய முடியல, உங்க அம்மாவோட வாய முடியல, உன் கணவனோட வாய முடியல, உன் மனைவியோட வாயை நீ மூடிடலாம். ஆனா தேவனுடைய வாயை நீ மூட முடியாது. பிகாஸ் யூ ஆர் ஜஸ்ட் அ ஹியூமன். அவருடைய கிரியேஷன் தான் நீ. கிரியேட்டர் கிட்ட போய் நீ எதுவுமே பேச முடியாது. நீ பாவத்துக்கு செய்வதற்கு நீ இன்னொருத்தனுக்கு இடரலா இருந்தா என்றால் உன்னுடைய ஆத்மாவை தேவன் கணக்கு கேட்பார். பாவத்தை விழுகிற உன்னுடைய ஆத்மாவும் தேவன் கணக்கு கேட்பார். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். நாம சோதனைக்கு உட்படாதபடிக்கு என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். ஏன் சொல்றாரு ஜெபம் முக்கியம்னா, ஆண்டவர் பூமியில வாழும் பொழுது அவரும் நம்மளை போல ஒரு மனுஷனை தான் வாழ்ந்தார். 33 வருஷம் ஆண்டவர் பூமியில இருக்கும் போது அவருக்கும் நம்மளை போல இருக்க எல்லா டெம்டேஷன்ஸும் வந்திருக்கும். இந்த டெம்டேஷன் அவருக்கு வந்திருக்கும் கண்டிப்பாகவே. ஏன்னா அவர் சரீரத்தில் இருக்கும் போது பிசாசன் எல்லா விதத்தையும் சோதிக்க பார்த்திருப்பான். ஆனா அவர் எல்லாவற்றையுமே ஜெயிச்ச நல்லா சொன்னாரு. என்ன குற்றப்படுத்த யாரா இருக்கீங்கன்னு கேட்டிருக்கான். ஏன் குற்றப்படுத்த முடியலன்னா பரிசுத்தமாய் வாழ்ந்தார். எப்படி வாழ்ந்தாரு? ஜெபம். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஊழியம் பண்ணதுக்கு அப்புறம் இரவு நேரத்துல தனியா போயிடுவாரு வனாந்திரத்துல ஜெபம் பண்றதுக்கு. பகல் நேரத்துல தனியா போயிடுவார் வனாந்திரத்துல ஜெபம் பண்றதுக்கு. அவர் ஆண்டவரோட இருக்க அந்த உறவு, அந்த கனெக்ட், தேவனோடு கொடுக்க அந்த கனெக்ட் இன்னைக்குமே அவர் என்ன பண்ணல, கட் பண்ணவே கிடையாது. எல்லா நேரத்திலும் தேவனோட அந்த கனெக்ட் இருந்துட்டே இருந்துச்சு. அப்ப அதே போலதான் நாமளும் நம்மளுடைய கனெக்ட் தேவனோடு கூட அந்த கனெக்ட் இருந்துட்டே இருந்தாதான் நமக்கு கைடன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். மகனே இதை செய்யாத, மகளே இது செய்யாதன்னு சொல்லி உங்களுக்கு ஆவியானவர் சொல்லிக்கிட்டே இருப்பார். ஏன்னா அவருடைய வழி நடத்துதல் வித்தியாசமா இருக்கும். அவர் உங்களுடைய வாழ்க்கைய டேக் ஓவர் பண்ணிட்டார் என்றால் இந்த மாதிரி பாவத்துல உங்களை விளையாட மாட்டார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ள போனா கூட உடனே சொல்லுவாரு, மகனே நீ இயேசு நாமத்துல அதை ரிபீட் பண்ணு, இயேசுவின் நாமத்தை கடிந்து கொள்ளுன்னு சொல்லுவாரு. அவர் உங்க இடத்துல பேசிக்கொண்டே இருப்பார். மகனே இந்த இடத்துல நிக்காத, இது பாவமான இடம், நிக்காத, வந்து போ, இந்த வீடியோ பார்க்காத மகனே, இது தவறான வீடியோ பார்க்காத, டெலிட் பண்ணுவாரு. மகனே இந்த ஆப் தேவையில்லை, இது அசுத்தமான ஆப், டெலிட் பண்ணுவார். அவர் உங்ககிட்ட பேசிக்கொண்டே இருப்பார். மாறாக உங்களை ஜெபம் பண்ண வைப்பாரு. தேவனுடைய சத்தத்தை கேட்க வைப்பார். தேவனுடைய செய்தியை கேட்க வைப்பார். வேதத்தை வாசிக்க வைப்பார். வேதத்தை தியானிக்க வைப்பார். உங்களை பரிசுத்தத்துக்கு நேராக நடத்தி கொண்டு போவார். அப்போ உங்களுடைய ரிலேஷன்ஷிப் பரிசுத்த ஆவியானோட ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவனோடு உங்களுடைய கனெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். கடைசியாக சொல்றேன், இந்த பாவத்தினால நாம இருதயத்தினால பாவம் செய்வோம். இதை நம்ம இந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னா நமக்கு தேவனுடைய அனுகிரகம் தேவை, ஆவியானுடைய உதவி தேவை. அது இருந்தா மட்டும்தான் இருதயத்தில் இந்த பாவத்தை நாம செய்ய மாட்டோம். இருதயத்துல பாவம் செய்யணும்னா நம்ம இருதயம் பரிசுத்தமாக்கப்படும். பரிசுத்தமாக்கப்பட்டா நம்முடைய தேவனுடைய சத்தத்தை கேட்க ஆரம்பிப்போம். அடுத்தபடியாக தேவையில்லாத வீண் சிந்தனைகள் வராது. இவங்களை பத்தி அந்த மாதிரி ஒரு அசுத்தமான திங்கிங்கோ, அவங்கள பத்தி ஃபேண்டசைஸ் பண்ற அந்த திங்கிங்கோ அது எதுவுமே இருக்காது. ஏன்னா அவங்களுடைய எண்ணத்தை முழுவதும் யார் சுத்திகரிப்பா? தேவன் சுத்திகரிப்பார். உங்களுடைய எண்ணம், நோக்கம் எல்லாவற்றையுமே தேவன் சுத்திகரிக்கும் பொழுது உங்களுக்கு பரிசுத்தத்தின் தாட்டு மாத்திரம்தான் உங்களுக்குள்ள இருக்கும். ஏன்னா இருதயத்தின் நிறைவினால உங்களை வாயிலிருந்து வார்த்தைகள் வரும். அப்போ உங்களுடைய இறுதி முழுவதும் தேவ வசனம், தேவ வார்த்தையும் போய் கொண்டுச்சுன்னா உங்களை வாயிலிருந்து என்னைக்குமே தேவனை துதிச்சுட்டே இருப்பீங்க. அசுத்தமான தாட்ஸ் இருக்காது. யாரையாச்சும் பார்க்கும் பொழுது அவங்களை அந்த மாதிரி யோசிக்கணும், இந்த மாதிரி யோசிக்கணும்ன்ற தாட் உங்களுடைய இருதயத்துல வராதபடிக்கு தேவன் மாற்றிப்பட வல்லவராக இருக்கிறார். அசுத்தமான வீடியோ, போனோகிராஃபி பார்க்க விட மாட்டார். தேவன் உங்களை ஆளுகை செய்யும் பொழுது இந்த மாதிரி காரியத்தை நீங்க செய்ய மாட்டீங்க. நீங்க போன் எடுத்தீங்கன்னா ஒண்ணு தேவனுடைய சத்தத்தை கேட்கறதுக்காக, தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுக்கான மெசேஜஸை போட்டு கேட்பீங்க, இல்ல ஆண்டவரை ஆராதிக்க முடியாத தேவனுடைய பாட்டை போட்டு கேட்பீங்களே தவிர வேற இந்த போனோகிராஃபி இந்த மாதிரி காரியத்துக்குள்ளதாக நீங்க போகாதபடிக்கு ஆவியானவர்களை கண்ட்ரோல் செய்வார். அதுக்கு முதல்ல நீங்க இடம் கொடுக்கணும். எப்படி இடம் கொடுக்கணும்? அவர் சொல்றதை கேட்கணும். தேவையில்லாத காரியத்தை டெலீட் பண்ணி போடுங்க. சில விஷயம் சொல்றோம்னு இன்னும் ஒரு படி மேல போனா சினிமாக்கள் எல்லாம் பார்க்காதீங்க. உங்களுக்கு இடரல் உண்டாக்குற சினிமாக்களோ சீரியல்களோ தயவு செஞ்சு பார்க்காதீங்க. அந்த சினிமால ஒரு சின்ன ஒரு செகண்ட் சீன்னால கூட நீங்க பாவத்துக்குள்ள விழுறது காரியம் இருக்கு. ஏன்னா அநேகர் பாவத்துலதான் இப்ப நிறைய படங்கள்லாம் எடுத்துக்கொண்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஹீரோயினுடைய ட்ரெஸ்ல ஒரு இடரல் உங்களுக்கு உண்டாச்சுன்னா நீங்க பாவத்துக்குள்ள விழுந்துருங்க. அதனால அந்த சினிமாவை பார்க்கறது இயேசு நாமத்துல ஸ்டாப் பண்ணிருங்க. சீரியல் பார்க்கறத ஸ்டாப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்க இந்த மாதிரி வீடியோஸ், உலகத்திற்குரிய வீடியோஸ் நீங்க பாத்தீங்கன்னாவே நீங்க பாவத்துக்குள்ள இடரல் ஆகிறதுக்கு அநேக வாய்ப்புகள் இருக்கனால இந்த எல்லாவற்றையுமே நீங்க தவிர்த்து விட வேண்டும். அப்படி தவிர்த்தா மட்டும்தான் ஆவியானவங்களை முழுமையா ஆட்கொண்டு உங்களுக்கு உதவி செய்வார். அடுத்தபடியாக உங்களுடைய கரங்களை நீங்க தேவனுடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கணும். ஏன்னா உங்களுடைய கரத்தினால்தான் நீங்க அந்த பாவத்தை செய்வீங்க. அதனால அந்த கரத்தை தேவனுடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து இந்த கரம் தேவன் சித்தத்தை செய்யறதுக்கு அந்த கரத்தை மாத்துங்க. ஏன்னா இந்த கரம் தேவனுடைய சித்தத்தை செய்யறதுக்காக யூஸ் பண்ற கரம். நம்முடைய சரீரமே தேவனுடைய ஆலயமா இருக்கும் பொழுது இந்த கரத்தை வைத்து தேவனுடைய சித்தத்தை செய்யவும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு பயன்படணுமே தவிர அசுத்தமான காரியத்துக்குள்ள இந்த கரங்கள் பயன்படாதபடிக்கு ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அதனால இந்த கரத்தை நம்ம தேவ சித்தத்துக்கு என்று பயன்படுத்துறதுக்கு ஒப்பு கொடுக்கணும். அதுக்கு ஆவியானுடைய ஆளுகை நமக்கு தேவை. பிரியமானவர்களே, இந்த நேரத்துல கூட
நீங்க அப்படி ஒரு பிரச்சனைக்குள்ள இருந்தீங்களா என்றா என்னோட கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை இந்த பாவத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்கி தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று ஒரு வீரனாய் உங்களை மாற்றுவார். எல்லாம் சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுடைய தகப்பனே, அப்பா, கேட்ட வசனத்தின்படியாக ராஜா, நீர் எங்களோடு கூட இடைப்பட்ட ஆண்டவர் இந்த பாவத்தில், இந்த மாஸ்டர்பேஷன், சுய இன்பம் பாவத்திலிருந்து, பொனோகிராஃபி, இந்த பாவத்திலிருந்து ஆண்டவரே நீர் எங்களை விடுதலையாக்கும்படியா நாங்கள் சுபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த ஸ்பிரிட் ஆஃப் மாஸ்டர்பேஷன் இயேசுவின் நாமத்துல நாங்கள் கடிந்து கொள்கிறோம் ராஜா. அப்படிப்பட்ட பாவத்துல மாட்டிக்கொண்டிருக்க வாலிபருக்காக செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால அந்த பாவம் அவர்களை விட்டு நீங்கி போவதாக இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். தேவ ஆவியானவர் அவளை ஆளுகை செய்வீராக ராஜா. தேவ வல்லமை அவருடைய கரங்கள் மேல ஊற்றப்பட்டு இயேசுவின் நாமத்தினால் அந்த பாவம் அவளை விட்டு வெளியேற முடியாத கட்டளையிடுகிறோம் ஆண்டவரே. தேவ வல்லமை அவளை சூழ்ந்து கொள்ளட்டும். பரிசுத்தாவுடைய ஆளுகை அவளை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரை. எந்நேரம் ஜெபிக்கிறவளாயும் தேவ சத்தத்தை கேட்கிறவளாயும் தேவ சித்தத்தை செய்கிறவளாயும் அவர்களை நீ மாற்றுவீராக. தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று அவர்களை மாற்றி தேவ சித்தத்தை செய்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஒரு டெஸ்டிமனியாக, ஒரு சாட்சியாக நிறுத்துவீராக ராஜா. ஆண்டவர் கேட்ட வசனத்தை தேவனாக கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையை நீ நிறைவேற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் இந்த கருத்துல துதி கன மகிமை யாருக்கு சேர்த்துக்கிறோம். மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. God